உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஒரு நிமிஷம். ஏய், என்ன? அம்மா, ரொம்ப நேரமா உங்களுக்கு கோவில்ல ஆளையே காணோம். நாங்க எங்க போனா உனக்கு என்ன? உன் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ. ஆமா, உங்க கூடவே மொக்கையா பிளான் பண்ணிக்கிட்டு குண்டா ஒரு அம்மா சுத்துமே, அது எங்க? அதுவா, அவங்கள நாங்க பத்திரமா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கோம். மறைச்சு வச்சிருக்கீங்களா? அத பத்தில எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருயா. டேய், என்னடா நீ? பாவம் சின்ன குழந்தை ஆசையா கேக்குது, நாமளும் அன்பா 4 வார்த்தை சொல்ல வேண்டாமா? மாமா, நீ ஒன்னும் பேச வேண்டாம். வா. ஏதோ தப்பா இருக்கே. நீங்க தான் ஏதாவது செய்யணும். அவ நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டு அவளால எதுவும் முடியல. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. என்னோட மாய உலகம் ஒண்ணு இருக்கு. அந்த உலகத்துல உங்களை நான் பாதுகாப்பா பத்திரமா வைக்கிறேன். ஓம் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம். ஐயோ ஐயோ, அங்க போய் ஒளிஞ்சிருக்கியா? உன்னை எப்படி இந்த கோவிலுக்கு வர வைக்கிறேன்னு பாரு. ஐயோ, நாம கமண்டலனோட மாய உலகத்துல தானே இருந்தோம். இங்க எப்படி வந்தோம்? ஜார்ஜினியா, என்னோட மந்திர உலகத்துல இருந்து சாவித்திரியை ஏதோ ஒரு சக்தி கோவிலுக்கு அனுப்பிடுச்சு. பரவாயில்ல கமண்டலா, நாம பூமியோட ஆவியை அழிக்கிறதுக்கான பூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போதைக்கு நமக்கு அதுதான் முக்கியம். ஓம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் காளி மாக்காளி. ஹே சாவித்ரி, என்ன இங்க இருந்து தப்பிச்சு போகலான்னு பாத்தியா? நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. ஏன் கையால உனக்கு சாவு நிச்சயம். ஐயோ, டேய் மனோ, எங்கடா இருக்க மனோ? 6வது கால பூஜை ஆரம்பமாகி கலச நீரால கோவில்ல அபிஷேகம் செய்யப்படும். அதே நேரத்துல நான் இங்க மயானத்துல ஆத்மவித்த பூஜையை ஆரம்பிச்சிடுவேன். அந்த பூஜையை நான் ஆரம்பிக்கிற நேரத்துல செதஞ்சு போன பொம்மியோட பூத உடலை வெளியே கொண்டு வர முடியும். பொம்மியோட பூத உடல் வெளியே வரும்போது அந்த மீனுக்குள்ள இருக்கக்கூடிய பொம்மியின் ஆத்மாவும் சரி, உன்னுடைய ஆத்மாவும் சரி, வழக்கத்துக்கு மாறா ஒரு மிகப்பெரிய பதட்டமான மனநிலையில உயிர் பிரிகிற சூழலை போல ஒரு அசாத்தியமான மாற்றம் உங்க உடம்புல ஏற்படும். அந்த மாற்றத்தை நீ உணர்ற நேரத்துல உடனே நீ தனியா கோவில் தெப்ப குளத்துக்கு போ. அங்க போய் அங்க பிரிக்கப்பட்ட இந்த 2 மாலையில ஒன்ன தெப்ப குளத்தோட கரப்பகுதியில இருக்கிற படியிலையும் இன்னொன்னு பொம்மியோட ஆத்மா இருக்கிற தொப்ப குளத்தின் மேல நீ போடணும். முதல்ல கரையோர படிக்கட்டுல இந்த மாலையை நீ போட்டதுமே பொம்மியோட பூத உடல் அங்க தோன்றும். நான் செய்கிற இந்த ஆத்ம பூஜையில என் கடைசி மூச்சு நிக்கும் போது பொம்மியோட பூத உடல் அந்த கரையில இருக்கும். 2வது மாலைய நீ கோவில் தெப்ப குளத்துல வீசும்போது அந்த கோவில்ல இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட புனித கலச நீர் ஒளிப்பிளம்பா மாறி கோவில் தெப்ப குளத்துல இருக்கிற நீர் மேல படும். நீரில் மிதக்கிற சிவபெருமானுக்குரிய இந்த ருத்ராஜ மாலை அந்த ஒளிய உள்வாங்கினதும் என்னோட ஆத்ம சக்தியின் ஜோதி அந்த நீரின் மேல படும். மீன் மேல என்னோட ஜோதி பட்டதும் அதுக்குள்ள இருக்கிற பொம்மியோட ஆவி 4 பக்கமும் தன்னோட உடலை தேடி அலையும். அப்படி தேடி அலையும் போது நீ அந்த தெப்ப குளத்துக்குள்ள இறங்கி 3 முறை மூழ்கி எந்திரிக்கணும். 3வது முறை நீ மூழ்கி எந்திரிக்கும் போது யுத்ராஜில இருக்கிற என்னுடைய ஜோதி ஓ மேல படும். ஓ மேல பட்ட அடுத்த கணமே தன்னுடைய பூத உடல் எங்க இருக்குங்கிறத வாசனை மூலமா அந்த ஆத்மாக்கு தென்படும். அப்ப அந்த ஆத்மா வேகமா போய் தன்னோட உடம்புக்குள்ள புகுந்துடும். பொம்மையோட ஆவி அவளோட உடம்புக்குள்ள பூந்துட்டா சாதாரண மனுஷங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை விட அவளுக்கு உண்டான சக்தியும் வீரியமும்
ரொம்பவும் குறைவாதான் இருக்கும். அவளுடைய உடம்புக்குள்ள ஆத்மா ஐக்கியமாகி திரும்பவும் கண்ணை திறக்க சில மணி நேரம் எடுத்துக்கும். ஓம் நமச்சிவாய. இத நான் சிவனடியார் கிட்ட தானே கொடுத்தேன். உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? அது முளே, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை நாங்க செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம் சுவாமி. அது எங்களோட பாக்கியம். ராணி சுடுகாட்டுக்கு போய் நாகசாதுவ பார்த்திருக்கா. அப்படியா? ஆமா. ராணி, இந்தாம்மா. அங்க பிரிக்கப்பட்ட இந்த 2 மாலையில ஒண்ண தெப்பக்குளத்தோட கரப்பகுதியில இருக்கிற படியிலையும் இன்னொன்னு பொம்மையோட ஆத்மா இருக்கிற தொப்பக்குளத்தின் மேல நீ போடணும். என்ன சொல்றீங்க சுவாமி? அப்போ ராணி உயிருக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கா? அவ பொழைப்பாளா? தெரியல. ஒவ்வொருத்தரும் பிரபஞ்சத்துக்கு எதிராக செயல்படும் போது விதிப்படி எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ஆனா அந்த விதிமுறையை மீறும் போது அத மதிகொண்டு சரி செய்ய கடவுள் அதுக்கான வழிமுறைகளை கொடுத்திருக்காரு. இத பத்தி தெரியாத ராணிக்கு என்ன விஷயம் தெரியும்? பொம்மையோட ஆவி அவளோட உடம்ப அடைஞ்சதும் அவ கண்களை திறக்க சில மணி நேரங்கள் ஆகும். அந்த நேரத்துல துஷ்ட சக்தி பொம்மையோட உடம்ப எளிதா கைப்பற்ற நினைக்கும். அப்படி நடக்காம இருக்க முதல்ல துஷ்ட சக்திகளுடைய கவனத்தை திசை திருப்பணும். அத கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.